ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 4 நேற்றே நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஒர்க் எப்படி இருக்கும், நம்ம டாஸ்க்கை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு டெமோ வீடியோவை நேற்று நம்ம சங்கர் சார் யூடியூப்லேயும் சரி நோட்டீஸ் போர்ட்லேயும் சார் வந்து ஒரு டெமோ வீடியோவை சார் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் சார் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெமோ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய போர்ட்டல் லாகின் பண்ணோன்னே டுடே டாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 4 அண்ட் செப்டம்பர் 5, இப்போதைக்கு செப்டம்பர் 5 இன்னைக்கு இந்த 2 நாட்களில் யாருக்கு அந்த ஒர்க் ஷெடியூல் கொடுத்துருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த டாஸ்க்கை செய்ய முடியும். ஸோ எல்லோரும் போய் செக் பண்ணி பார்க்காதீங்க, மற்றவங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த 2 நாளுக்கான இந்த ஷெடியூல் ஆனில் இருக்கோ அவங்க நீங்கள் டுடே டாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஷோ ஆகும். எஸ்பிஓ டாஸ்க் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி 7 ஸ்டெப்ஸ், இந்த 7 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எனி கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும். தென் சர்ச் பட்டனில் amazon.in அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி கொடுக்கணும். அப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப்லேயே அமேசானோட அஃபீஷியல் வெப்சைட் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எனி ஒன் ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி மேலே சர்ச் பட்டனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டுடைய யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணணும். தென் வெளியே நம்ம இந்த போர்ட்டலில் டுடே டாஸ்கில் அதை யூஆர்எல்லை காப்பி பண்ணோம் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் போய் உங்களுடைய டாஸ்க் பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் ஆகிருக்கும். இவ்வளோ தாங்க ஈஸியான 7 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு இந்த டாஸ்க் ஃபினிஷ் ஆயிரும். வாங்க எப்படி அந்த ப்ராடக்டோட யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெமோ வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், க்ரோம் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். க்ரோம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போகிறீங்கள, இதில் சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த சர்ச் பட்டனில் அமேசான் அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணணும். அமேசான் ரைட் பண்ண உடனே வருது இல்லையா, இப்போ ஷோ ஆகுது இல்லை இந்த www.amazon.in, இந்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உள்ளக்க என்ட்ரு ஆகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பஜார் மொபைல்ஸ், ஃபேஷன், ஹோம், மினி டிவி, ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரிக்கல், டீல்ஸ், பியூட்டி, அப்ளையன்ஸ், க்ரோசரி, இப்படி நிறைய இருக்குது இல்லையா. இதில் நம்ம மொபைலை செலக்ட் பண்ண போகிறோம். மொபைல் செலக்ட் பண்ணுங்கள். தென் அதில் ஆட்ஸ் வரும், அதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல் வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நிறைய வருது. இதில் எனி ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் 1+12 இந்த ஒரு கம்பெனியை நான் செலக்ட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், ஸ்டார்டிங் ரேட்டே 64,999 இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா பாருங்கள் அதோட பேர் 1+12 ஃப்ளோவி எமரால்ட் கொடுத்துருக்கு இல்லையா, அது எத்தனை ரூபா, எத்தனை ரேம் இருக்குது, அதில் எத்தனை ஜிபி இருக்குது, தென் இஎம்ஐனா எப்படி அதில் கட்டணும், இந்த மாதிரி நிறையா, அதாவது நம்ம ஓல்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமா, ஆட் கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை பை பண்ணிக்கலாம், இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எதுக்குமே நம்ம போக தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக மேலே பாருங்கள், அந்த ஹோம் பட்டனுக்கு அந்த இருக்கிறக்குள்ள அந்த காலமில் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டச் பண்ணணும். நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே சேவ் ஆயிடுது. அவ்வளோதாங்க, சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக நம்ம டுடே டாஸ்க்குள்ளே வர்றோம். அதில் நம்மளுக்கு நேமும் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐடியும் அதில் ஷோ ஆகும். நான் இங்கே என்னுடைய ஐடியை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ
இந்த நம்மளோட ஃபுல் ப்ரொஃபைல் ஐடியுமே அதில் ஷோ ஆகும். டைட்டில் என்ன பண்ணுங்க, நம்ம எதை வந்து சர்ச் பண்ணோம், அமேசான் சர்ச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் டைட்டில். நல்ல ஞாபகம் வச்சுங்க, அமேசான் அதுதான் வந்து டைட்டில். ஸோ நம்ம அமேசான் அப்படின்னு போட்டுறோம். இப்போ சூஸ் டைப், அதை வந்து அந்த கீழே அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் அப்படின்னு வரும். இப்போ நம்ம எதுக்குள்ளே போகணும், அமேசான் வெப்சைட்குள்ளே தானே போகணும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணணும், டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக அதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். தென் நீங்கள் வந்து காப்பி பண்ணதை இங்கே யூஆர்எல்ல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இதில் பேஸ்ட் ஆகிடும். தென் சப்மிட் கொடுத்துடணும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு பாப்அப் வந்து உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா, யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். அதாவது உங்களுடைய டாஸ்க் வந்து வெற்றிகரமாக வந்து சப்மிட் பண்ணப்பட்டது. உங்களுடைய பேமெண்ட் வந்து ₹5 வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிருச்சு. உங்களுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து 3 நாளைக்கு அப்புறமா, அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து 3 நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ₹5 வந்து ஆட் ஆச்சா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நேராக நீங்கள் உள்ள டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டாஸ்க் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த டாஸ்க்கை நீங்கள் வெற்றிகரமாக கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா டாஸ்க் வேலெட்டில் ₹5 ஆட் ஆகிருங்க. இவ்வளோ தான் ஈஸியான ஒரு ரொம்ப எளிமையான முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் சாரும் வந்து யூடியூப்லேயும் நோட்டீஸ் போர்ட்லேயும் வீடியோ கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 தடவை பாருங்கள், தப்பே கிடையாதுங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு கரெக்டாக எந்த தப்பும் இல்லாமல் அந்த டாஸ்க்கை செஞ்சு வெற்றிகரமாக உங்களுடைய அந்த அமௌண்ட்டை வந்து டாஸ்க் வாலெட்டில் ஆட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து செய்யுங்க. இவ்வளோ தாங்க ஈஸியான மெத்தட்ஸ். இதுதான் வந்து நேற்று அண்ட் இன்றைக்கி செய்ய போகிற அந்த ஒர்க்குடைய டெமோ வீடியோக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், and support my YouTube channel. Thank you and thank you so much to all.